விசாரணைக்காக திருப்புவனம் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்கிற இளைஞர் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்திருக்காரு. உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் 6 பேரை பார்த்து பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் உத்தரவிட்டதுடன் வெளிப்படையான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கிற மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு நேற்று முன்தினம் திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமியும் அவர் தனது மகளுடன் சாமி தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. சிவகாமியால் நடக்க முடியாத நிலையில பாத்தீங்கன்னா கோயிலோட தற்காலிக ஊழியர் அஜித் வீல் சேர் கொண்டு கொடுத்திருக்காரு. அப்போது கார் சாவி அஜித்திடம் கொடுத்து பெண்கள் காரை பார்க் செய்யுமாறு கொடுத்திருக்காரு. அந்த அஜித் கார் ஓட்ட தெரியாதால அருகில் இருந்தவுடன் காரை பார்க் செய்து சாவியை கொடுத்திருக்காரு. சாமி தரிசனம் முடிஞ்சு கார்ல கிளம்பும் போது காரின் பின் சீட்டில் பாத்தீங்கன்னா கட்டப்பையில் அடியில் இருந்த ஒரு 10 பவுன் தங்க நகை மாயமாயிருக்கு. சிவகாமி அஜித்திடம் விசாரித்த போது உரிய பதில் இல்ல. இதனால திருப்புவனம் போலீசார்ட்ட புகார் செய்தாங்க. போலீசார் அஜித் உள்ளிட்ட சிலரிடம் நேற்று கோயில் விசாரணை வைத்து விசாரணை செஞ்சிருக்காங்க. அஜித் விசாரணை செய்த போது மயங்கி விழுந்திருக்காரு. திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிர்ந்தது என சொல்லிருக்காங்க. ஆனா இதையடுத்து அஜித் உடலுக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விசாரணைக்கால சென்ற உயிரிழந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா திருப்புவனத்தை சேர்ந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் 6 பேர், அதாவது யாருன்னா கண்ணன், பிரபு, சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 6 காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் உத்தரவிட்டுடன் வெளிப்படையான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருக்காரு. இது அவங்க தரப்புல இதுக்கு உரிய நியாயம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாதிக்கப்பட்டவரும் சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.